இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 43rd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த மயூரி நம்ம இஷிதா கிட்ட நான் ஒருத்தனை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அவன் தான் எங்கிட்ட கிடைச்ச கடைசி குவின்சி. என்ன பண்றது, அவன் சரியான ஒரு கிழட்டு பயலா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போட்டோ வந்து தூக்கி போட அதை பார்த்தோன்னே இஷிதா வந்து பயங்கர கடுப்பாயிடுறான். ஏன்னா அந்த ஒரு வயசானவர் இஷிதாவோட தாத்தாவா தான் இருப்பாரா. சாகும்போது அந்த குவின்சி தன்னோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேரை வந்து சொல்லிட்டு இருந்தான். அந்த பேர் வேற மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம இஷிதா எந்திரிச்சிட்டு அந்த பேரனோட பேரு தானே, அவன் பேரு இஷிதா அப்படின்னு சொல்லுவானா. இவனும் திரும்பி பார்த்துட்டு எப்படி வந்து எந்திரிச்சான்னு சொல்லி மயூரிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அதுவே இஷிதா அவன் கை வந்து அடிபட்டு இருந்திருக்கும்ல, சோ அதுக்கு வந்து அப்படியே கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான், அவன் துணியை வந்து கிழிச்சுக்கிட்டு. அதே நேரத்துல மயூரிக்கு அதை பார்க்கும்போது ஓ இது வந்து அந்த ஒரு டெக்னிக் தானே, குவின்சிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஆமா ஆமா, என்னதான் இந்த மாதிரி உன்னோட கை கால் எல்லாத்தையும் வந்து நகர முடியாம நான் பண்ணிருந்தாலுமே ஸ்டில் குவின்சிஸ்க்கு இந்த ஒரு டெக்னிக் வந்து இருக்குது. இது மூலமா உங்களால உங்க கை கால் வந்து உடைஞ்சு போனாலும் உங்க போன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்படியே கிரஷ் பண்ணப்பட்டாலும் ஸ்டில் உங்களால சண்டையில வந்து ஹாலோஸ் எடுத்து சண்டை போடுறதுக்காக தான் இந்த ஒரு டெக்னிக் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. நானும் ஒரு 2500 குவின்சிஸ வந்து பார்த்துருக்கேன் அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும். பட் யாருக்கிட்டையுமே இந்த ஒரு டெக்னிக் இருந்தது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆர்ட், இந்த ஒரு டெக்னிக் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இது உங்ககிட்ட இருக்குதுங்கும் போது மேபி நீ வந்து ஒரு ஜீனியஸா இருப்ப போலே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஈஸிடா என்னது ஜீனியஸா, அதுவும் நானா, வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது அவசர காலத்துல என்னோட உயிரை வந்து காப்பாத்துறதுக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் இல்லைன்னு சொல்லுவானா. இதை கேட்ட அந்த மயூரியுமே தன்னோட பொட்டன்ஷியல் என்னன்னே தெரியாம இருக்கிறான். சரி சரி உன ஜீனியஸ்னு சொன்னதுக்கெல்லாம் நான் மன்னிச்சிடு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத நீ ஒரு குள்ளகா பையன் அப்படின்ட்டுருவான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்து போறாங்க. பார்த்தா ஆக்சுவலி நம்ம இஷிடாவோட அப்பா இருக்கிறாருல, சோ அவருக்கு நம்ம இஷிடா வந்து அவனோட தாத்தாவை போய் மீட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிச்சிருந்திருக்காது. சோ இதுக்கு தேவையில்லாம போய் அவரை மீட் பண்ணிட்டு இருக்கிற அவர்கிட்ட இருந்து இந்த குவின்சி இந்த மேட்டர் இதை பத்தி எதுவுமே வந்து கேர் பண்ணாதா, ஏன்னா இது என்னைக்குமே உனக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. இந்த விஷயத்த இஷிடா போய் அவனோட தாத்தா கிட்ட சொல்லும் போது அவங்க தாத்தாவுமே உங்க அப்பா சொன்னதுலயுமே வந்து ஒரு கரெக்ட் இருக்குதான், ஏன்னா இந்த ஒரு குவின்சி அப்படிங்கிற வேலை அவனுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் போடாதுன்னு சொல்ல. அப்போ இஷிடா கேட்பான், ஆனா இருந்தாலுமே ஸ்டில் ஹாலோஸ் எல்லாருமே இந்த இடத்துல மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. சோல் ரீப்பர்ஸால ஹாலோஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல, நிறைய பிரச்சனை வந்து இருக்குதுல்ல. இந்த பிரச்சனை எல்லாமே அப்பாக்குமே தெரியுது, தெரிஞ்சிருந்தும் அப்பா ஏன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம இருக்கிறாரு, ஏன் லைக் என்னைய வந்து ஏன் அதுல வந்து விட மாட்டேங்கிறாருலாம் கேட்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இதெல்லாம் தெரிஞ்சாலும் உங்க அப்பா பண்ணாம இருக்கிறாருல அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல. அப்ப இஷிதா அந்த ஒரு தாத்தா கிட்ட இந்த மாதிரி லைக் எனக்கு வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும், நான் வந்து மக்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஹாலோஸ் வந்து அழிக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட ஃபர்தரா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பானா. சோ அப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் அவர் வந்து கேட்பார், சரி இந்த மாதிரி உங்க அப்பா வந்து எதை ப்ரொடெக்ட் பண்றாருன்னு நீ வந்து நினைக்கிறேன்னு கேட்கும்போது மேபி காசா இருக்குமா அப்படின்னு சொல்லுவானா. இருக்கலாம், பட் இருந்தாலும் நீ எதை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாறிட்டு ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு கேட்க அதுக்கு பெருசா இஷிடாக்கு வந்து பதில் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் அவர் ஃபர்தரா நம்ம இஷிடாக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம அப்பதான் இந்த மாதிரி அந்த ஒரு கிளவ் வந்து இருக்குதுல்ல, சோ அதையுமே வந்து கொடுத்துருப்பாரு அந்த ஒரு பொட்டிய. இதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கிளவ் யூஸ் பண்ணி நீ ஒரு 7 நாள் 7 நைட் வந்து கண்டினியூஸா பிரேக்கே இல்லாம ட்ரெயின் பண்ண அப்படிங்கும் போது உன்னால ஒரு குவின்சியோடமே லைக் அதோடமே அதிகமான பவர்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் இந்த கிளவ் யூஸ் பண்றது மூலமா மட்டுமே. ஆனா ஒன்ஸ் இந்த கிளவ் வந்து நீ யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அந்த கிளவ் வந்து எக்காரணம் கொண்டு நீ எடுக்க கூடாது. சோ அப்படி ரிமூவ் பண்ணாம நீ வந்து சண்டை போடணுங்கும் போது உனக்கு எப்ப ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குதோ, உங்க அப்பாவுக்கு எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீ இப்ப ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம், பட் ஒரு பாயிண்ட்ல நீ வந்து ரியலைஸ் பண்ணுவ உங்க அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அதை தேடி போக போறியா, இல்ல நீ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதை தேடி போக போறியாங்கிறது உன் கையில தான் இருக்குது. சோ அப்படி ரொம்ப குரூஷியலான ஒரு டைம்ல மட்டும்தான் இதை வந்து நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் உப்பா அந்த இஷிடா வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கிறான். பிளஸ் எக்காரணம் கொண்டும் நீ போட்டுருக்க அந்த ஒரு கிளவ் வந்து ரிமூவ் பண்ண வேணான்னு சொல்லியிருந்திருப்பாரு. ரிமூவ் பண்ணாலுமே அவனுக்கு நிறைய பவர் கிடைக்கும். பட் ஸ்டில் இந்த மயூரி சம்திங் ஏதோ ஹூக் மாதிரி இருக்குமா, அதை வச்சுதான் நம்ம இஷிடா வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம இஷிடா அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு அந்த மயூரி வந்து அட்டாக் பண்றதும் அட்டாக்ல இருந்து அப்படியே அவன் வந்து எஸ் ஆகிறது அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்டா இந்த மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கிற, கம்முனு என் கூட வந்துரு, நீ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற, உங்ககிட்ட நிறைய பவர்ஸ் வந்து இருக்குது, மேபி என்னோட குவின்சியோட ரிசர்ச்ல அடிஷனலா சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்கலாம், சோ அதனால வந்துரு அப்படின்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. சோ அப்போ நம்ம இஷிடாவோட பாடியில வந்து லைக் அவன் ஆல்ரெடி பாய்சன் போட்டு வந்திருப்பான், அது ஒரு எஃபெக்ட் காமிச்சிட்டு இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம அவனோட கை கால் வந்து நகர்றதுக்காக அவன் ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணிருப்பான்ல, அதுவுமே ட்ரெயின் ஆகுற மாதிரி தான் இருக்குமா. சோ வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட தாத்தா வந்து சொல்லியிருந்திருப்பாருல அந்த ஒரு கிளவ் எக்காரணம் கொண்டும் கழட்டக்கூடாதுன்னு. பட் எனக்கு வேற வழி தெரியல, என்ன வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளவ்ல இருக்கிற ஒரு நெயில் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை அப்படியே கழட்டுவானா. பார்த்தா அந்த இடத்துல அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அப்படியே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த கிளவ் கழட்டுனா அவனுக்கு டெம்பரரியா கொஞ்ச நேரம் வந்து நிறைய பவர் வந்து லைக் எனார்மனஸ்
ஃபேமஸான பவர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாரு. அது இந்த ஒரு பேட்டில் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் அவன் அதை வந்து அன்லாக் பண்ணியிருக்கானா. இதை பார்க்கும்போது அந்த மயூரிக்கு வந்து லைக் என்ன எங்கிருந்து உனக்கு இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைச்சது, அது மட்டும் இல்லாம உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி மாறிச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம இஷிராவோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா லைக் அங்க சைடுல இருக்கிற பில்டிங்லாம் இருக்குதுல அதெல்லாம் வந்து கரைஞ்சு பார்ட்டிகளா மாறி அப்படியே அவனோட முதுகுக்கு பின்னாடி வந்து போயிட்டு இருக்குமா. சோ சோல் சொசைட்டியே வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால தான் ஃபார்ம் ஆயிருக்குது. இங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான். அதனால அந்த மெட்டீரியல்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இஷிரா வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் அவனுக்கு புரிய வர, என்னடா குழந்தை உன்ன மாதிரியான சின்ன பையன் இவ்வளவு பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு என் கூட வந்து சண்டை போட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் அட்டாக் பண்ணுவானா, அதுல இருந்து எஸ்கேப் ஆகுவான். பட் பார்த்தா மேல இருந்து வந்து ஒரே ஏரோ தான், அதே இடத்துல அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்ட். இதோட நீ ஓடி போறது உனக்கு நல்லது. ஏன்னா நீ திருப்பி என்னை எதிர்க்கணும்னு வந்தனவையன் உன்னை இதே இடத்துல நான் 3 மடங்கு இதோட பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல அந்த மயூரியோட ஒரு பக்கம் கை வந்து அப்படியே இல்லாமலே போயிடும். அப்படியே ரத்தம் வந்து பொலன்னு ஊத்திட்டு இருக்கும். ஆனா அதுக்கு அந்த மயூரி இதுக்கெல்லாம் பயப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜான்பாக் 2 எடுத்து பான்காய் அப்படின்னு சொல்லி அவன் ஜான்பாக் 2 அடுத்த லெவல்ல யூஸ் பண்ணும்போது என்னது பான்காயா என்னது அப்படின்னு நம்ம இஷிரா கேட்பானா. என்ன இது கூட தெரியாதா? கைக்கு மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்னு ஷின்காய், இன்னொரு பேரு பான்காய். அப்படிங்கும் போது அந்த இடத்துல பார்த்தா அப்படியே ஒரு பெரிய பொம்மை வந்து அவன் பின்னாடி இருக்குமா, லைக் ஒரு பெரிய புழு மாதிரி இருக்கும். அது வேகமா இஷிரா வந்து அட்டாக் பண்றதுக்காக போகும்போது இஷிராவுமே லைக் இதை போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதோட வாய்க்கு நடுவுலயே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவானா. பார்த்தா அந்த இடத்துல அந்த மயூரி இருக்கிறான்ல அவனோட வயிற்றுலயே ஒரு பெரிய ஹோல் இருக்கு. அதே நேரத்துல அந்த ஒரு பான்காய் அப்படியே 2 துண்டா அதே இடத்துல விழுந்து கிடக்கும். அந்த மயூரி நம்ம இஷிரா மேல பயங்கர கடுப்பாவானா. அதுக்கப்புறம் அவனோட ஸ்வாடை எடுத்து அவன் தன்னோட கழுத்திலே வந்து குத்திக்குவான். சோ அது மூலமா அவனோட பாடியை கம்ப்ளீட்டா அவன் வந்து லிக்விடா வந்து மாத்திடுவானா. இந்நேரத்துக்கு நீ என்ன கொலை பண்ணியிருப்பேன், ஆனா இப்போ இங்கிருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நம்ம இஷிரா அவனை வந்து அட்டாக் பண்றதுக்காக ஆரோ எடுக்க தேவையில்லாம ட்ரை பண்ணாத, அப்படியே சான்ஸ் கிடைக்கும் போது நீ என்ன போட்டிருந்திருக்கணும். பட் இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது என்னாலேயும் உன்னை அட்டாக் பண்ண முடியாது, உன்னாலேயே என்ன அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வலிஞ்சோடி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அந்த பாய்சனோட எஃபெக்டால இஷிராவோட வாயில இருந்து அப்படியே ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குமா. அப்ப அங்க இருக்கிற அந்த நீமுங்கிற பொண்ணு இருக்கிறாள், சோ அவ என்கிட்ட ஆன்டிடோட் வந்து இருக்குது, அதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம இஷிராவுமே அதை எடுத்துட்டு சரி முதல்ல நீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்க இல்ல அந்த மயூரி இருக்கிறான்ல அவன் தான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கான். சோ அவன் பாடி எதால உருவாயிருக்கோ அதாலதான் என் பாடியும் உருவாயிருக்குது, எனக்கு வந்து பெருசா இதால எஃபெக்ட்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இஷிராவே குடிக்க சொல்லும் போது ஒரு செகண்ட் நம்ம இஷிரா யோசிப்பானா. அப்ப அந்த பொண்ணு அதுல பாய்சன்னா ஒன்னும் கலக்கல, வேணும்னா நான் குடிச்சு காட்டான்னு கேட்க இல்ல உன்னை நான் நம்புறேன், ஏன்னா ஆல்ரெடி என் பாடியில பாய்சன் இருக்குது, பாய்சன் இருக்கும்போது இன்னொரு பாய்சன் எதுக்குன்னு சொல்லிட்டு அதை குடிக்கலான்னு போகும்போது அப்ப அந்த பொண்ணு நம்ம இஷிராக்கு தேங்க் பண்ணுவா. அந்த மாதிரி அந்த மயூரியை வந்து சாகடிக்காம அப்படியே விட்டதுக்கு நன்றின்னு சொல்ல இல்ல நான் வந்து அவனுக்கு ஹெட்டுக்கு தான் டார்கெட் பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இஷிரா சொல்லிட்டு அப்படியே அந்த மெடிசனை குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புவானா. அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஆயிரும். பார்த்தா அந்த இது இருக்குதுல அந்த ஒயிட் டவர், சோ அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருப்பாங்களா. ஒருவேளை ஒரியுமேவா அந்த ஸ்குவாட் 11 சேர்ந்தவங்க கூட்டு வந்திருப்பானா. ஒரியுமேக்கு என்ன ஆயிருக்கும், மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இச்சிகோ அதுக்கப்புறம் மத்த பையன், சோ இவனுங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, அந்த ரூக்கியை வேற காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி வந்து பயங்கர வீக்கா இருக்கும். பட் இருந்தாலும் லைக் அதெல்லாம் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பானா. பார்த்தா அந்த இடத்துல டோசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டு சாரிப்பா அடிபட்டு இருக்கா, ஆனா அவனை கொலை பண்ண வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லும் போது அங்கேயே அந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.